வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏத்தர் டாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வீட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஏத்தர் வெஹிக்கிள் வாங்கும்போது நமக்கு கொடுப்பாங்க. 2 டைப் ஆஃப் சார்ஜர் இருக்குது. மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏத்தர் கிரிட்னு சொல்லுவாங்க. அது வந்து பப்ளிக் பிளேஸில் இருக்கும். அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணலாம். இது வந்து ஏத்தர் டாட்டு, இன்னொன்று வந்து ஏத்தர் போர்ட்டபிள் சார்ஜர். ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாதுங்க. சைஸ் டிஃப்ரென்ஸ் அப்புறமா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த சார்ஜர் இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் ஏத்தர் டாட்டு. அதுக்கப்புறமா இந்த ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டரு, ஸ்க்ரூஸு, அப்புறம் ஒரு 5 ஆம் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாக 15 ஆம் சாக்கெட் வந்து ப்ளக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருந்தது. இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் மோஸ்ட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டென்சில் கொடுத்துருக்காங்க. ஸ்டென்சில்னால் வந்து நம்ம முன்னாடியே மார்க் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி வந்து ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம அப்படியே பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அதையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏத்தர் டாட்டில் மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்குங்க. கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அப்புறம் மேலே டாப்பில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை நம்ம வந்து முதல்ல கழட்டிட்டு உள்ளே வந்து ஒரு ப்ளக் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அந்த ப்ளக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இப்போ பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து இப்போ ஏன் கழட்டுறேன் அப்படின்னா, நம்ம செவுத்தில் வந்து அந்த ஆணி அடிச்சதுக்கப்புறமா நம்ம மாட்டுறது கரெக்டாக மாட்டியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறத வந்து இந்த பாக்ஸை, இந்த மேலே இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஏத்தர் டாட் வச்சிருக்கனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட வீடு வந்து 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்குன்னு வச்சுப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களோட பார்க்கிங் ஸ்லாட்டில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட இபி லைன்லேயே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சு நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு வச்சுப்போம். இன்னும் 2-3 பேர் ஏத்தர் வச்சிருந்தாலுமே அவங்களால இதில் சார்ஜ் பண்ண முடியாது. உங்களோட பைக்கு கூட மட்டும்தான் மேப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ப்ளக்கு. அந்த ப்ளக் தான் வந்து நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ உள்ளே இருக்க அந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஏத்தரோட போர்ட்டபிள் சார்ஜர்லையும் இருக்கும். ஆனால் என்ன இதில் ஒரு ஹவுசிங் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்க மாதிரி. இதுதான் வந்து அந்த ஸ்டென்சில். இந்த ஸ்டென்சிலில் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெர்டிக்கலாக மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அவங்களே ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த 4 ஹோல்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜராக தான் நீங்கள் மாட்ட முடியும் இருக்கும். அதே வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே தள்ளி அடிச்சிங்க அப்படின்னா வந்து அது வந்து போர்ட்டபிள் சார்ஜராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நான் கீழே வந்து 2 மார்க் பண்ணுறேன். சும்மா ஒரு சின்ன ஹோல்ஸ் தான். ஏன்னா நம்ம அதை வந்து செவுத்தில் வச்சு பென்சில் இல்லை பெனில் மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே கரெக்டாக அந்த ஹோல்ஸை அந்த ரவுண்டு இடத்துல வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ இல்லைனா வந்து ஒரு வால் கிளாக் மாட்டுறது எப்படியோ அதே மாதிரி தாங்க. இது இப்படி பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா போர்ட்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம பைக்கு கடியில் வந்து செட் ஆகுங்க இந்த ஏத்தர் டாட்டும் செட் ஆகும். ஏத்தர் போர்ட்டபுள் சார்ஜருமே செட் ஆகும். ஏத்தர் டாட் வச்சிங்கன்னா அடியில் பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதனால தான் வந்து பார்க்கலாம். நான் ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணேன். வண்டி கடியில் தாராளமாக பத்துதுங்க. இருந்தாலுமே வந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்ததால், எனக்கு ஏத்தர் போர்ட்டபிள் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்ததுனால நான் ஏத்தர் டாட்டே வாங்கிட்டேன். ப்ளஸ் ஏத்தர் டாட்டை வந்து நீங்கள் தனியாக வாங்க முடியாது. ஏத்தர் போர்ட்டபிள் சார்ஜர் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஏத்தர் டாட் வந்து வண்டி வாங்கும்போது தான் உங்கள் கூட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஹோல்ஸ் போட்டுட்டேன். இது அப்படியே வந்து நம்ம செவுத்தில் மாட்டிடலாம். இது வந்து எங்களோட கார் பார்க்கிங் ஸ்லாட்டுங்க. இங்கே வந்து இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு தான், வெறும் கேட் இருக்கும். அதனால் வாட்டர் ப்ரூஃப் கேஸ்லாம் நான் போகணுன்னு அவசியம் கிடையாது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து 15 ஆம் சாக்கெட். நாங்கள் அதுக்கு மட்டும் தான் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டோம். எங்களோட எந்த லைனில் வேணுமோ அந்த இபி லைனில் கொடுத்துட்டு இப்போ நான் செவுத்தில் வந்து மார்க் பண்ணிட்டேங்க. நான் அந்த ஹோல்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, மேலே இருக்க 2 ஹோல்ஸ் சேமு, மேலே இருக்க 2 ஹோல்ஸ் சேமு, கீழே இருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த சிசரில் ஹோல்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் தான் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ட்ரில்லிங் மிஷின் வச்சு 4த்தையுமே ஹோல்ஸ் போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழே இருக்க வேணாம். இதே இப்போ நான் ட்ரில் பண்ணுற அதே இடத்துல வந்து ஒரு வாட்டர் லைனுமே இருக்குது. நான் அதனால தான் கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருக்கேன் அந்த ப்ளக் பாயிண்ட் ஹைட்டுக்கு. ப்ளக் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து நான் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா இது மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸின்னு நம்ம ஏத்தர் ஷோரூம்லேயே சொன்னாங்க. ஏத்தர் சைட்லேருந்துமே அவைலபிள். நீங்கள் வந்து சுத்தமாக உங்ககிட்ட மிஷின் இல்லை, சுத்தமாக ஐடியா எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கூட பண்ணிடலாம். நீங்கள் ஏத்தர் சைட்லேருந்து கூப்பிட்டிங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கிட்ட செலவு வைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அந்த ப்ளக் கட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அந்த 4 ஸ்க்ரூவுமே வந்து ஒரு பாதிக்கு மேலே போனால் போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ லூஸ் வேணும் அப்படின்றத. இப்போ 4மே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த போர்ட்டபிள் ஏத்தர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேலே இருக்க கேஸிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ நான் மாட்டி பார்க்குறேன். இப்போ வந்து நான் தேவைப்படாத போது பாருங்கள் எடுத்துப்பேன். போர்ட்டபிள் சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது அதை வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜர் மாதிரி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து அந்த ப்ளக் வந்து நீங்கள் செட் பண்ணணும். எல்லாமே ஓகே, செவுத்தில் ட்ரில் பண்ண வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த அவுட்டர் கேஸில் இருக்க அந்த ப்ளக்கையும் உள்ளே இருக்க ப்ளக்கையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆரம்பத்தில் குழப்பற மாதிரி இருந்தது. நீங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நார்மலாக நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதை மேலே மாட்டிட்டு மேலே இருக்க ஸ்க்ரூ கீழே இருக்க ஸ்க்ரூ ரெண்டுத்தையுமே வந்து மறக்காமல் டைட் பண்ணிடுங்க. நான் மறந்துட்டேன், கீழே இருக்கிறத மட்டும் டைட் பண்ணிவிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்தது டாப்பில் இருக்கிறத.
இது வந்து 15 ஆம்ப் சாக்கெட்டுங்க. ஆல்ரெடி இப்படி தான் இருக்கும். ஆன் பண்ண உடனே லைட் எரியும். இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்கள், ஆன் பண்ணி லைட் எரியும். நீங்கள் அந்த ரீசெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லைட் எரியணும், விட்டுட்டு டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக பவர் சப்ளை வருதுன்னு அர்த்தம். இது வந்து 15 ஆம்ப் சாக்கெட்டு. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆம்ப் சாக்கெட்டு. இது வந்து 5 ஆம்ப் சாக்கெட்டு. இது வந்து நீங்கள் 5 ஆம்ப்ஸ் தான் இருக்குது என்கிட்ட, 15 ஆம்ப் சாக்கெட் இல்லை அப்படின்னா வந்து இதை இப்படி மாட்டிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம வண்டி எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இருக்குது பாருங்கள், நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். க்ரீன் கலரில் லைட் எரியும், கண்டினியூஸாக எரியும் ஆனில் இருக்குது அப்படின்னா. நான் வண்டியில் வந்து சாவி போட்டுட்டேன். சாவி போடாமலேயுமே வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ நான் சும்மா வந்து நான் சாவி போடுறேன் வண்டியில். ஆல்ரெடி சார்ஜ் இருக்குது. நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா சார்ஜ் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து அந்த சார்ஜிங் சாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண உடனே நமக்கு சார்ஜர் டிடெக்டர்னு வரும். இப்போ வந்து நம்ம சாவி ஆஃப் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இனிஷியலைசிங்னு வரும், அதுக்கப்புறமா சார்ஜிங்னு வரும். நீங்கள் வந்து இப்படியே தான் இருக்கும். நான் ஸ்க்ரீன் வந்து ஏன் ஆஃப் ஆகலன்னு நினைக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுவே ஆஃப் ஆகிடுங்க. அப்படிலாம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாவே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் ஃபுல் சார்ஜ் ஆனோடனே. ஓகே, இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக வண்டிக்கு அடியில் எப்படி இந்த சார்ஜரை வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ளக் பாயிண்ட் எடுத்துட்டேன். அப்புறமா வந்து அந்த சார்ஜிங் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரே கையிலே எடுக்கிறேன் அதை, காரணம் இன்னொரு கையில் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம சீட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல பெரிய இடம் இருக்குது. அதில் வந்து வச்சுட்டேன். கரெக்டாக பார்த்துங்க, நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடியிலையும் வந்து ஏதாவது பொருள் வைக்கலாம். இந்த சார்ஜர் எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறமும் மேலே பொருள் வைக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே ஐடியா கிடைக்கும் எவ்வளோ வைக்கிறது அப்படின்ட்டு. அதே நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான், குட்டியாக இருக்கும். ஒயருங்களை அப்படியே சுற்றிட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம், நிறையவே ஸ்பேஸ் கிடைக்கும். ஒயர்லாம் பார்த்து எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணணுங்க, இல்லை வந்து ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.